ஓகே ஓகே கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ நம்மளோட தேசிய உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அவர் ரகுநாதன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். இப்போ அவரிடமும் இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கேட்கலாம். ரகுநாதன் சார் வணக்கம். இந்த ஆட்சி ஒரு ஜென்சி புரட்சியின் மூலமாக ஏற்பட்ட முதல் மாறுதலுக்கான ஆட்சி நாடு இந்திய அளவிலேயே. இந்த ஜென்சி புதிய தலைமுறையின் ஒரு புதிய ஆட்சியாக இது மலர்ந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை வழக்கமாக தமிழகத்தில் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒரு தேசிய அளவில் பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வரை எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் இந்த திராவிடமும் தேசியமும் கலந்த ஒரு நிதிநிலை அறிக்கை, ஒரு வளர்ச்சி பாதை, மற்றபடி ஒரு முன்னோடி சமூக சீர்திருத்த திட்டங்கள், இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு இந்த நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டே இருந்தன. இந்த பட்ஜெட் ஒரு ஜென்சி பட்ஜெட்டாக இருக்கும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ மற்றும் தொழில்துறை ஆகியவற்றில் இந்த புதிய வேலைவாய்ப்புகள், புதிய ஏஐ தொழில்நுட்பம், புதிய மாற்றங்கள், இவற்றை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? வணக்கம் கண்ணன். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். சீஃப் மினிஸ்டருடைய முதல் பட்ஜெட், நிதி அமைச்சருடைய முதல் பட்ஜெட், இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட், எல்லாமே புதுசு. அதனால நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியல இவங்களுடைய பாதை எப்படி இருக்க போகுது. இரண்டு விதமான பொருளாதாரம், ஒண்ணு உற்பத்தி வேலை வாய்ப்பு சார்ந்த பொருளாதாரம், இன்னொன்னு நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம். இதுவரை தமிழக அரசினுடைய கவனங்கள் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பொருளாதாரமா இருக்கு. சிறப்பான பொருளாதாரம் ஒரு மாநிலத்திற்கோ நாட்டிற்கோ எப்படி இருக்கணும்னா, நுகர்வோர் அதிகமாக கன்சம்ஷன் எக்கானமி இருந்தா தான் அது அரசுக்கு பலன் அளிக்கும். இப்போ என்னால அதிக அளவுல பொருட்களை வாங்க முடிந்தால் என்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். அல்லது என்னுடைய கடன் வாங்கும் அளவுகோல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப தமிழகத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு இன்டீரியம் பட்ஜெட் தமிழகத்துல முந்தைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, 3,44,000 கோடி எங்களுடைய ரெவின்யூ ரெசிப்டாக இருக்கும், 3,93,000 கோடி எங்களுடைய ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும், துண்டு 48,000 கோடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர்ல எந்த அளவு இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ல மாறுதல் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ரெவின்யூ ரெசிப்ட்ல மாறுதல் இருக்கு அப்படின்னாக்க, ரெவென்யூ ரெசிப்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெசிப்ட் வரும், ஸ்டேட்னுடைய ஓன் டாக்ஸ் ரெவென்யூ வரும். அதுல முக்கிய பங்கு வகிப்பது சாராயம், மது சம்பந்தப்பட்ட ரெவென்யூ இன்கம், பெட்ரோல், டீசல் ரெவென்யூ இன்கம். இது முக்கிய பங்களிக்குது. இவங்க அதை குறைக்க போறாங்களா, அதிகப்படுத்த போறாங்களா, எப்படி ரெவென்யூ ரெசிப்ட இதே அளவுகோல்ல மெயின்டைன் பண்ண போறாங்க அல்லது அதிகமாக்க போறாங்க? ரெவென்யூ அதிகமாக்கப்பட்டு எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கப்பட்டால் துண்டு விழும் பட்ஜெட் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்கும். கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நம்மளுடைய வருமானத்துல மிக அதிக அளவு பழைய லோனை கட்டுறதுக்கும் பழைய லோனை திருப்பி செலுத்துவதற்கும் சம்பளத்திற்கும் பென்ஷனுக்குமே போய்கிட்டு இருக்கிறத பத்தி அவர் பேசிட்டார். தவிர்க்க முடியாது சார். இப்போ ஓய்வூதியமோ, இப்போ அரசு ஊழியர்களுக்கு ஊதியமோ, ஆசிரியர்களுக்கு ஊதியமோ, இது கொடுப்பதை தொழிலாளர்களுக்கு ஊதியமோ கொடுப்பதை நம்ம தவிர்க்க முடியாது. அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்துதான் ஒரு அரசாங்கத்தை அமைதியாக அதை நடத்த முடியும். அது சோசியல் செக்யூரிட்டி தானே சார். அதை செலவுன்னு பெரிய அளவில் சொல்ல முடியாது. இல்ல, கரெக்ட். சில எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம குறைக்கலாமே தவிர தவிர்க்க முடியாது. சில எக்ஸ்பெண்டிச்சரை தவிர்க்கவே முடியாது. நிச்சயமான சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 217 கோடி நம்ம வரி மட்டுமே செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் வாங்கின கடனுக்கு. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் டேட்டா. இதுல பார்வையிலுடைய வேறுபாடு கண்ணனுக்கோ ரகுநாதனுக்கோ இருக்க முடியாது டிஃபரெண்டா. இதெல்லாம் டேட்டா.
சோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெவென்யூ டெபிசிட்டை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டு வர போறோம். அடுத்த 5 ஆண்டு காலத்துல இவர்களது ஆட்சி முடியும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய கடன் 13 லட்சம் கோடியாக இருக்க போகிறதா, அல்லது தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரி 20 லட்சம் கோடியாக ஆக போகிறதா, அல்லது 5 லட்சம் கோடியாக குறைக்க போகுதா? இதுதானே ஃபேக்டா இருக்கும். மெஷர்மெண்ட்ன்றது இதுதானே இருக்கும். 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இவங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், மீடியம் டேர்ம் மெஷர்ஸ், லாங் டேர்ம் மெஷர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கணும்னா இதுதான் பேலன்ஸ் ஷீட்.